லேடிஸ் கார் ஓட்டினா மட்டும் அவங்க பக்கத்தில் போகவே கூடாதுவா. மெஜாரிட்டியாக ஓட்டுறவங்க வந்து அப்படியே லெஃப்ட் ரைட்லாம் பார்க்க மாட்டுறாங்க. இப்போவே ஒருத்தவங்க வந்து அப்படியே ரைட் எடுத்துட்டாங்க டப்புன்னு. ஃப்ரண்ட்டில் போய் இருந்தாங்க, டப்புன்னு இண்டிகேட்டர் எதுவுமே பண்ணாமல் ரைட் எடுத்துட்டாங்க. பக்கத்தில் போகவே கூடாது. அவங்க பைக் ஓட்டினான்னா கார் ஓட்டினான்னா போனால் நம்மளுக்கு தான் ஆபத்து. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு நான் வண்டி எடுத்து ஓட்டி. 1 மாதத்துக்கு மேலேயே ஆகுது வண்டி எடுத்து ஓட்டி. மிக எடுத்துருக்க மாட்டேன், காலையெல்லாம் செம்ம மழை. அதனால தான் இப்போ 4 மணி ஆகுது இப்போது, அதனால தான் லேட்டு. காலையெல்லாம் மழை பெஞ்சிருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தது. அப்போ கூட எடுத்து ஓட்டலாம் தான் நினச்சேன். அப்படியே தள்ளி 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 வெயிலே வந்துச்சு. டிராஃபிக் ஆகிட்டு இருக்குமோன்னு பயமாக இருக்குது. ஈவினிங் டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா வெறுப்பு தான். பார்த்தாலே பயமாயிடுதுப்பா எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே. காற்றும் வர வராதா, காண்டாக இருக்கும். மதுரை வாயில் தாண்டேன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு தான் அப்படி இருக்கும். டைம் வேறு காலேஜ் வேறு விட்டுருப்பாங்களா, சனிக்கிழமை லீவுன்ற ஒரு நம்பிக்கை தான். லீவு மட்டும் இல்லைன்னா அதுதான் வைஷ்ணவ காலேஜுக்கிட்டே நான் நின்றுவேன். ஏய், எப்போ கட்டினாங்க? இப்போ தான் பார்க்குறேன். லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் இல்லையே, 1 மாதத்தில் கட்டி முடிச்சிட்டாங்களா அதை? ஆஹா, கொஞ்ச நாள் வெளியே வரலன்னா டக்கு டக்குன்னு எல்லாம் மாறுதுப்பா. எலெக்ஷன் நேரத்தில் நான் மாறதான் செய்யும். ரோடெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மாட்டிக்கினேன் நினைக்கிறேன். எனக்கு என்ன மைண்ட் செட்னா, இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவே ஓட்டுன்னு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்கேன். பார்க்கலாம். நைட்டு கூட போயிருப்பேன், வெயிலெலாம் போன பிறகு. நைட்டு போனால் இன்னும் டிராஃபிக் ஆகிடும்ல, அதனால தான் சரி நான் ஒரு 2 மணிக்கு போல் போகலான்னு நினச்சேன். அப்படி இப்படின்னு கிளம்புறதுக்குள்ளேயே லேட் ஆகிடுச்சு. மாதிரி போகிற வேண்டியதாக இருக்குப்பா. இங்கே இப்போ தான் பில்லரே போட்டிருக்காங்க. பில்லர் போட்டு எப்போ வந்து பிரிட்ஜை கட்டி எப்போ எல்லாம் முடிஞ்சு இன்னும் பில்லர்லாம் பில்லர் போட்டதுக்கு இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. இன்னும் பிரிட்ஜு கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோ தான் செம்ம டிராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன். நேற்றே நான் அந்த பிரிட்ஜு கீழே போகும்போதே சீக்கிரமாக போகும் தான் கத்தின்னு இருந்தேன். நான் அங்கே தான் ஊந்துது வேறு பிரிட்ஜு வேறு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி ஊழுதுது ஒரு பிரிட்ஜு. அது அங்கே தான் இதுக்கிட்ட வடபழனிக்கிட்ட தான். ஆமாம், அங்கே தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மெட்ரோ ஒர்க் எப்போ தெரியும் ஆரம்பித்தாங்க? 2012லையோ 11லையோ தான் ஆரம்பித்தாங்க. ஆயிடுச்சே, 14 வருஷங்கிட்ட ஆயிடுச்சே. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியலையே. இதில் வேற என் வீட்டுக்கிட்டேருந்து இந்த டிராஃபிக்கில் வந்து இந்த ஜிம்முக்கு வர சொல்கிறானுங்க டெய்லி. எங்கேருந்து வந்துட்டு எங்கேருந்து நான் போகுது? நான் பக்கத்தில் ஜிம்முக்கு போகிறதுக்கே எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. டிராஃபிக்கில் போகிறதுக்கு, ஜிம்முக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனம் இல்லை, டிராஃபிக்கில் போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. ரொம்ப தூரம் போகிறதுக்கு இதில் வேறு இங்கே வர சொல்கிறாங்க இவ்வளோ தூரத்துக்கு. வீட்டுக்கிட்டேருந்து நான் ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கும்.
13-14 கிலோமீட்டர் இருக்கும். காலைல வந்துட்டு நான் வீட்டுக்கு போனாலும் டிராஃபிக் ஆகிடும், ஈவினிங் வந்துட்டு நான் வீட்டுக்கு போனாலும் டிராஃபிக் ஆகும். அப்புறம் எந்த டைமில் நான் வருது இங்கே? நான் ஆழ்வார்பேட்டைக்கு என் வீட்டுக்கிட்டேருந்து ஆழ்வார்பேட்டை போகிறதுக்கே வெறுப்பாகுது. ஒரு நேரம் ஏன் போகணுன்னு தோணுது இருக்கிற மைண்ட் செட்டில். தூரத்தை பார்த்து போகிறதுக்கு வெறுப்பாக இருக்குது. என்ன நானே கன்வின்ஸ் பண்ணின்னு இருக்கேன். ஆனால் போக ஆரம்பிச்சிட்டேன், நிற்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் கேப் ஆகிடுச்சு ரொம்ப நாள். மைண்ட் செட்டும் சரியில்லை, என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டிட்டேன்னா அதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீ ஆகிடும். கொஞ்சம் தூரம் நல்லா ஃப்ரீயாக ஓட்டலாம். கொஞ்சம் தூரம் தான். இன்னும் எம்ஜிஆர் காலேஜே தாண்டியாண்ணா இன்னும். அப்புறம் எனக்கு இந்த காரை கூட பிடிக்கும். ஆமாம், இந்த காரை எனக்கு பிடிக்கும். எனக்கு டிராஃபிக்லாம் ஓட்ட வெறுப்பாக இருக்கு பாப்பா. காலிலே அடிக்குது ஹீட்டு, எங்கேருந்து ஓட்டுறது அப்பா. அப்போல்லாம் நான் என் வீட்டிலேருந்து உங்கள் முகப்பேரையில் அண்ணாங்கிற வரத்துக்குள்ள 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம், அதுதான் ரொம்ப பட்சம் அதிகமே. அதுக்குள்ளே வந்துடுவேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் டைம் சரியாக பார்க்கல, அவ்வளோ 1 ஹவர் ஆகிருக்கு. இப்போ வேர்த்து போயிருக்கேன் நான் ஃபுல்லாகவே டிராஃபிக்கில். வண்டி இப்படி தான் இன்ச்சாக தான் மூவ் ஆச்சு. நான் பூண்டு வாசனை வருது. பூண்டு கிட்ட காயம் போட்டிருக்காங்களா? வாண்டுப்பா. சண்டே ரைடுக்கு போகிறது கூட இதுதான் மேட்ரு. நம்ம காலைல போகும்போது ஃப்ரீயாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வரும்போதுல எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கும். வெயில், டிராஃபிக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணிடும், பசி. அதனால தான் ட்ரிப்பு போயிட்டு வரும்போது கூட நான் புலம்பிகிட்டே இருப்பேன், இதுக்குள்ளே சீக்கிரமாக போகணும், இல்லைன்னா மாட்டிப்போம், டிராஃபிக் ஆகிடும் அப்படின்னு. டிராஃபிக் பயந்துனே ஓட்ட வேண்டியதாக இருக்குது. எனக்கு எங்கே வேணால் போகலாம் ட்ரிப்பு, லாங் கூட நான் வந்துடுவேன். நான் ரொம்ப லாங் போகிறதுக்குமே பைப்பு எடுத்துக்கிட்டான். ஏன்னா ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் அது போல் போகிறோன்னு வச்சுக்க. ரொம்ப லாங்காகவே சொல்கிறேன், 700 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம போகிறது ஓகே, அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போதும் ஓகே தான். ஆனால் ரிட்டர்ன் வரும்போதே கொஞ்சம் மாதிரி தான் இருக்குமே. கரெக்டாக இங்கே மாட்டும் போது தான் அப்படியே இழுத்து புழிஞ்சு எடுத்துரும். இந்த கொஞ்சம் தூரத்துக்கு பயந்து தான் நான் லாங் போகிறதுக்கே யோசிப்பேன். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 2ஆக செப்பரேட் பண்ணி தான் வருவோமே. பாதி தூரம் தங்கிட்டு 600 கிலோமீட்டர்னா 300 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் வருவோம். அதுக்குமே செம்ம ட்ரெயின் ஆகும் வரும்போது. போகும்போது ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வரும்போது அங்கே சுற்றிட்டு அந்த டயர்டு வேறு இருக்கும், வண்டி ஓட்டின டயர்டு இருக்கும். போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகிறோம், அது வேறு ஒன்று. மாட்டினோன்னா முடிஞ்சிடும். கரெக்டாக இதுக்கிட்டேருந்து டிராஃபிக் ஆகிடும். செங்கல்பட்டு தாண்டின பிறகுலேருந்து டிராஃபிக் ஆகிடும். டோல்கேட்டே டிராஃபிக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சென்னை இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு என்னவோ தோணுது. இந்த மெட்ரோ முடிஞ்ச பிறகு கூட ஃப்ரீலாம் ஆகாது, இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா க்ரௌடு நிறைய ஆயிடுச்சு. எல்லா ஊர்லேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஐடி கம்பெனி, எல்லா கம்பெனியும் இங்கே தான் இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. அதனால் க்ரௌடு நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரவங்க இங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க காரு அது இதுன்னு வாங்க அப்படியே க்ரௌடு அதிகமாகிடுது. சென்னைன்றதே ஒரு சின்ன ஊர் தான், ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது, சின்ன ஊர் தான். எனக்கு தெரிஞ்சு கிண்டியை தாண்டாலே சென்னை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கிண்டிக்கு முன்னாடியே, கிண்டிக்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது என்னத்தை சென்னை பெரிய ஊர்னு சொல்ல முடியும்?
நான் திரும்பவும் சொல்கிறேன், மிரர் போடாத வந்து நான் நியாயப்படுத்தவே இல்லை. நான் தப்புன்னு தான் சொல்லியிருந்திருக்கேன். எனக்கு மிரர் கிடைக்கல இந்த வண்டிக்கு. ஆனால் எனக்கு இந்த அங்கிள் மிரர் போட்டு ஓட்ட பிடிக்கல எனக்கு. அதனால தான் நான் மிரர் கேட்டேன். ஆமாம், லுக்கு வந்து நாசமாகிடும் தான். அதனால தான் நான் மிரர் போட. ஆனால் நான் மிரர் போட மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. மிரர் கிடைக்க மாட்டுது எனக்கு. பாரன் மிரர் கிடைக்க மாட்டுது. அது இல்லாமல் வேறு ரேட்டும் வேறு ஓவர் அதிகமாக வேறு இருக்குது. 10,000 அந்த ரேஞ்சுக்கு மேலே வருது ஒரு நல்ல மிரர் தான். ஸோ உங்களுக்காக நான் மிரர் இருந்தால் கூட எனக்கு லிங்க் அனுப்பிச்சி வைங்க, நான் வாங்கி போடுறேன். நான் வாங்கி போட மாட்டேன்னு சொல்ல, நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறேனே தெரியாமல் தேவையில்லாமல் பேச வேணாம் தான் சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா நான் கண்டுக்காமல் விட்டுருவேன். அது கண்டுக்காமல் விட்டுறதுனால அது உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் தேவையில்ல கமெண்ட் பண்ணி தேவையில்ல பேசுன்னு நான் கண்டுக்காமல் விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எத்தனை பேர்கிட்ட போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதுதான். நான் இத்தனைக்கும் ஆர்டர் போட்டு ஒரு மிரர் வந்து அந்த மிரர் போட்டு பார்த்து செட் ஆகலை. இன்னொன்று என்னன்னா, எனக்கு லெஃப்டில் வந்து எப்படியோ போட்டுட்டேன், ரைட்டில் போட முடியல. புரியுதா? இப்போ நான் மிரர் வாங்கினாலும் இதையும் தனியாக வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுவும் கிடைக்க மாட்டுது தனியாக. அதுக்கேற்ற மாதிரி மிரருக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க மாட்டுது. ஸோ மிரரில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த வண்டிக்கு. அதனால தான் வந்து நான் வந்து போடாமல் வச்சுன்னு இருக்கேன். தவிர நான் போட மாட்டேன்னு சொன்னேன். வண்டி கைக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லாம் ப்ரொடெக்ஷனும் வாங்கினேன் இந்த வண்டிக்கு. எவ்வளோக்கோ வாங்கினேன், ஒரு 30,000 40,000 சம்திங் எல்லாமே வாங்கினேன். அது கூடவே நான் வந்து மிரர் வந்து கேட்டேன். மிரர் ஆனால் அனுப்புகிறேன் நான் அனுப்பலை. ஏன்னா இதுக்கு உண்டான கரெக்டான மிரர் இல்லை, கிடைக்க மாட்டுது. நான் ஏற்கனவே ஒரு மிரர் வாங்கிட்டேன், இங்கேயும் வாங்கினேன். அங்கே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், செட் ஆகலன்னு சொல்லும்போது அவங்க எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்தால் எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா அந்த மிரர் இதுக்கான மிரருன்ற மாதிரி எனக்கு தெரில. ஸோ இன்னொரு மிரரும் பார்த்துருக்கேன், ஆர்சிபிலையும் பார்த்துருக்கேன், ஆர்சிபிலையும் ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு அதுவுமே செட் ஆகுமான்னு தெரில. ஆர்சிபியில் வந்து எவ்வளோனா 9,900 இவ்வளோ சம்திங் வருது. 10,000 வந்து ஒரு 300 நான் கம்மி, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நான் பார்த்த மிரர் வந்து 12,000. அதுக்கு முன்னாடி நான் பார்த்த மிரர் வந்து 15,000. ஸோ நம்ம மிரர் வாங்கலாம்னு நினைக்கும் போது எதனால் ஒரு செலவு வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. சப்போஸ் மிரர் கிடைக்க மாட்டுது, அதனால தான் நான் போடாமல் இருக்கேன். மற்றபடி நான் இவ்வளோ தூரம் போகிறேன், ட்ரிப்புக்கு போகிறேன், வண்டி கூட இவ்வளோ வருஷம் பழகுறேன். எனக்கு தெரியாதா எந்த இடத்துல எப்படி போடணும்? மிரர் போடலனாலும் என்னால் ஓட்ட முடியும், எனக்கு தெரியும், அந்த சென்ஸ் இருக்குது. அதை வந்து நான் நியாயப்படுத்தலாம் விரும்பலை. நான் போடுறேன் மிரர், அவ்வளோதான். இப்போ இருக்க ஒரே ஒரு குறை மிரர் தான். அந்த மிரர் வச்சு தான் தேவையில்லாதெல்லாம் சின்ன பசங்கள்லாம் பேசின்னு இருக்கீங்க. போட்டுடலாம். உங்களுக்கு எதனா லிங்க் எதனா இருந்தால் கூட அனுப்பி விடுங்க, அது ஓகே. நான் கூட அந்த மிரருக்கு நான் வாங்கி போட்டுறேன். ஏதோ ஞாபகத்தில் அந்த பக்கம் போயிட்டேன், நடுவில் குறுக்க ஏதோ வருதுன்னு. ஸோ இப்போ சர்வீஸ் வேறு எனக்கு விடணும். இப்போ நான் போயிட்டு வந்து விடலாமா இல்லை இப்போ விட்டுடலாமான்ற மாதிரி நான் யோசிச்சுன்னு இருக்கேன். ஏன்னா இந்த மந்த்து இல்லை அடுத்த வாரம் போல் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஊருன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதில் எல்லாம் கூர்க்குன்றாங்க, ஊட்டின்றாங்க, அப்புறம் இது கூட சொன்னாங்க, அது பேர்னா ஐயோ வாகமான் கூட சொன்னாங்க. வாகமானில் தான் ஏதோ கேரளாவில் ஏதோ வைரஸ் ஏதோ வந்திருக்காமே, அதனால் வந்து அது வேணாம், அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போது மேபி கூர்க்கு இல்லைன்னா வேறு எதனா ஊர் பார்ப்போம். ஊட்டி கூட ஓகே தான். நான் ஊட்டி என்னவோ எனக்கு வேணான்னு தோணுது. அதனால தான் ஊட்டி மட்டும் கொஞ்சம் ஆப்ஷனில் வச்சு வேறு எதனா நல்ல ஊர் எதனா பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 10 to 11 hours இல்லை அதுக்குள்ளே ட்ராவல் பார்த்துட்டு ஒரு 650-700 கிலோமீட்டர்ஸ் பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது மைலேஜும் தராது, ஒன்றும் தராது. இப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும்ல, சாப்பாடுக்கு, ரூமுக்கு, வண்டிக்கு, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் போகணும். நம்மளும் வேறு டயர்ட் ஆகிடுவோம் வேறு, அது வேறு ஒன்று இருக்குது. அதனால தான் எப்போவுமே இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இடத்த ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆனால் டேட்டு தான் இப்போதைக்கு கொஞ்சம் தேவைப்படுறதா இருக்குது.
நான் முன்னாடியே லீவ் போட்டுடலாம்ல. நான் என்ன சொல்கிறேன், டேட்டு வந்து லாக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான், எந்த ஊருன்றது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் லீவ் சொல்லிட்டா தான் லீவ் சொல்லிக்கலாம், அது முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. அதனால் இப்போ 4 மணி கிளம்புனேன். இங்கே வரதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கு, 1.5 ஹவர் ஆகிருக்கு. அவ்வளோ டிராஃபிக். எங்கே டிராஃபிக்காக இருக்குமோ அங்கேயே இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் சிட்டிக்குள்ளே செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இங்கே நான் ஃப்ரீயாக ஓட்டின்னுக்கிறேன். சென்னை பொங்கி வலியுது. நானும் ஒன்று ஒன்றா வாங்கணும் தான் பார்த்துன்னு இருக்கேன். ஒன்று ஒன்றா வாங்குகிறேன். நானும் பாக்கெட் ஃபுல்லாக காசு வச்சுன்னு வாங்க மாட்டேன்லாம் சொல்ல. எனக்கே எதனா ஒரு கொஞ்சம் மிச்சம் ஒரு மாதம், அந்த மாதம் தான் எனக்கு எதனா வாங்க முடியும். எக்ஸாஸ் தானே, எக்ஸாஸும் போடுறேன். எக்ஸாஸும் ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். அதுவும் நினச்சவங்களால டப்பார்னு போய் வாங்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்க முடியும். ஏன்னா எல்லா செலவும் மீறி தான் வந்து இப்போ நான் எக்ஸாஸே வாங்கணும் வேறு. அதான் முன்னாடி நான் இவ்வளோ நாள் நான் போடுறேன் வீடியோ, அந்த வீடியோலாம் பார்த்தவங்க வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க தேவையில்ல. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். திடீர்னு அன்றைக்கி தான் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இதுதான் நீ ஒத்துக்கோ, இதுதான் நீன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? எனக்கு சிரிப்பு தான் வந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே. என்ன கதைன்னே தெரியாமல் கொந்தளிச்சுன்னு இருக்காங்க பாரு. நான் எனக்கு முன்னாடி வந்து என் டயரை தட்டிட்டு இப்படி போகிறானே அப்படின்றதுக்காக தான் நான் பேசினேன். இல்லைன்னா நான் அவன் போய் கேட்க போகிறேன், நீ இது போடல, நீ அது பண்ணல, நீ ஏன் இப்படி போகிற அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் வந்து என் டயரை தட்டியோ இல்லை எனக்கு முன்னாடியோ ஊந்தானா அவனுக்கு மட்டும் அடிப்பட போகுது, எனக்கும் சேர்ந்து அடிப்பட போகுது. அதுக்காக தான் நான் சொன்னேன். அதை விட்டுட்டு பின்னாடி வர கார் வரைக்கும் பேசுகிறாங்க. முதல்ல முன்னாடி வரத்த முடியுங்க, அப்புறமா பின்னாடி பேசலாம். இது இன்னொன்றுனா எனக்கும் என்ன நோன்னொன்றுக்கும் உண்ட பிரச்சனை இது, அவ்வளோதான். அதில் வந்து நீ தப்பு நான் தப்புன்னெலாம் சொல்ல. நான் அந்த இடத்துல வண்டி ஓட்டுறதுல தப்பு பண்ணியிருந்தா கேள்வி கேட்கலாம். நீ இது போடல அது போடல, நான் தான் சொல்கிறேனே, மிரர் கிடைக்கல போடல, அதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எல்லாரையுமே தப்பாகவே பார்த்தா தப்பாக தான் தெரியும். வர காலத்தில் எவன் நல்லது பண்ணுறவனை பார்த்தாலும் தப்பாக தான் தெரியும், தப்பு பண்ணுறவனை பார்த்தாலும் தப்பாக தான் தெரியும். அவங்க எல்லாம் போய் சண்டை போட்டுங்கிறது வேஸ்ட்டு. நம்ம பண்ண அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு போவேன். இதை நான் அதுவா ஓகே அவ்வளோதான். நீ தேவையில்லாத வாய் பேசி தேவையில்லாத கமெண்ட் பண்ணினா உனக்கு தான் டைம் வேஸ்ட். என்கிட்ட சொல்கிறியா ப்ரோ மிரர் போடு ப்ரோ இதை போடு ப்ரோ சைலன்ஸை போடு ப்ரோ, நீ எப்படி பேசுறியோ அப்படி வந்து மரியாதை நானும் சொல்கிறேன். சரி ப்ரோ போடுறோம் ப்ரோ, சரி ப்ரோ பண்ணுறப்போ எனக்கும் அந்த மைண்ட் செட் வரும். சரி சொல்கிறாங்களே போடலாமே. நீ திமுறாலாம் பேசுகிற அளவுலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். அதே நான் தலையில் ஏற்றிக்கணும்னுக்கும் எனக்கும் தலையெழுத்தம் கிடையாது. நான் பாட்டுன்னு விட்டுருவேன், அவ்வளோதான். நான் அந்த ரைட்டு எடுத்துருக்கணும், பேசினே வந்துட்டேன், தாண்டி வந்துட்டேன். கூட செல்லுக்கு போயிட்டு ஒரு ஏதோ காஃபியை போட்டு போகலாம். ஆனால் ஆல்ரெடி இருட்டுக்குச்சு, இப்போதைக்கு போகலாம், அப்புறமா வந்து போட்டுக்கலாம். ஒரு ரப் பண்ணி ஓட்டினா தான் கண்ட்ரோலுக்கே வரான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டினா அந்த கண்ட்ரோல் வர மாட்டுது. கொஞ்சம் அப்படி ஓட்டினா தான் அதெல்லாம் ஒன்று வருது கண்ட்ரோல். இப்போ திருப்பி ஏதாவது ஞாபகத்தில் ஸ்ட்ரைட்டாக போயிட போகிறேன். 1008 பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில். இதில் இது வேற சின்ன சின்ன பிரச்சனையை வந்து பேசிக்கினேன், அது வேற மண்டக்குள்ளே ஏற்றிக்கிறேன். ஹேய்
இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஏன் இந்த வண்டி வாங்கணும்னு கேட்பாங்க போல இருக்குது. ஏன் வண்டி வாங்கினேன், வண்டி வாங்காத சைக்கிள் வாங்கு, நீ ஏன் என் பைக் வாங்கின, சைக்கிள் வாங்க வேண்டி தானே அப்படின்னு கேட்பாங்க போல இருக்குது. எனக்கு இதுவே ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்திருப்பேனா, 47 கிலோமீட்டர் ஆகிடுது. இதுவே ஏதோ ஊருக்கு வந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு.